தொண்ணூத்தாறு. தமிழ் 99. 99 1 குறைய 100. சூப்பர் சூப்பரா, வாழ்த்துக்கள். உங்களோட ஹஸ்பண்ட் பேர்? ஞானரட்னம் பவானி. கரண்ட் இல்லையோ? அப்ப ஏன் லைட் போடல? வலுப்பாடு படுது வெட்டு வலுப்பு காதில் அம்மா வலுப்பு போடல. இல்ல 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 அடுக்கிறல்ல. அப்போ போய் முடியாது. அப்ப அவர் அடிக்கிறவர் உங்களுக்கு? எனக்கு அவர் அடிக்கிறேன். என்ன காலையில அடிக்கிறவர்? எனக்கு நான் அடிப்பேன். எனக்கு அடி பாப்பா. அப்பா விருப்பம் இல்லையா? ஏன் விருப்பம் இல்லை? யாருக்கு அடிக்கிறேன்? 8 வருஷம்னா வீடையும் கட்டல உழைச்சிடாரல்ல கட்டலு வயது பேத்தாரு தெரியாம மாத்திர கல்யாணம் கட்டுனவிய ஏமாத்தி உங்களை கல்யாணம் கட்டி வச்சோம். உங்களுக்கு அப்பா வேணுமோ? அப்பா தேவை இல்லையா? அப்பா கொண்டு பொலிச்சு வைப்போமோ? நம்ம கதைக்கு கொஞ்சம் தெளிவு அந்த திறவுதான் பிள்ளைய வலிப்பிக்க காதில்ல முக்கியமா காதில்ல அவரை கொண்டு போய் நாங்க அங்க வேலை கொடுப்போம் சிறைச்சாலையில. அங்க அவர் வேலையில சம்பளத்தை உங்களுக்கு தருவோம். சரி, வேலைக்கு போனாம சாரையை உடுப்பா 24 மணி நேரம் முடிச்சுட்டு வர. 24 மணி நேரம் 24 மணி நேரம். எங்களுக்கு எல்லாருக்கும் விருப்பம் இருக்குது, இது வாங்கணும் அது வாங்கணும். அப்படி என்ன விருப்பம் இருக்கு பிள்ளைங்க? அப்ப அங்க போனோமா? வணக்கம், இது தமிழ் திறனில் ஆர்ஜே தமிழா. நான் உங்க ஆர்ஜே பிரகலாதன் அண்ட் கேஜே திவா. ஓகே, இன்னைக்கு வந்து நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் மட்டக்களப்பில் தேத்தாத்தீவு அப்படிங்கிற ஒரு ஊருக்காகத்தான். எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கேயும் வந்து ஒரு உதவி திட்டத்துக்காக தான். என்ன டிஃப்ரெண்டான கெட்டப்பில் நிற்கிறாங்க, உதவி திட்டம் பண்ணுறாங்க, இப்படி நிற்கிறான்னு சொல்லி யோசிப்பீங்க. உண்மையில நாங்கள் இங்கே ஏரியாவில் வரக்குள்ள வந்து ஒரு ஐயாவரால் ஒரு ஃபேமிலியை காட்டியிருந்தவங்க. அப்போ உண்மையில வெளியிருந்து பார்க்க எல்லாமே நல்லா தான் இருக்கிற மாதிரி இருந்தது. ஸோ ஆனால் அந்த ஏரியாக்குள்ளேயும் வந்து ஒரு குடும்பம் வந்து உண்மையிலே ஒரு கஷ்டப்பட்ட நிலைமையில் இருக்கிறாங்க. என்ன பிரச்சனை சொன்னீங்கன்னா, அந்த அக்காவுக்கு வந்து அவ்வளோ பெருசாக என்ன சொல்கிறது, அந்த கதைக்கு வராது. ஒரு மாதிரி அவங்களுக்கு ஒரு பிள்ளை இருக்குது. அதனால அவங்களுக்கு ஏமாற்றி இப்படி கல்யாணம் பண்ணி வச்சவங்க அவங்களோட லைஃபை வந்து ஒரு சிக்கலான நிலைமையில் போய்கொண்டிருக்கு. ஸோ அதுலேருந்து வந்து அவர் டெய்லி குடிச்சிட்டு ஏதோ தொந்தரவு பண்ணுறவர் அவங்க கணவர் வந்து. அப்போ அந்த பிள்ளைகள நிலைமையும் அந்த அக்கா நிலைமையும் வந்து மோசமாக போய்கொண்டிருக்கு. நீங்கள் வந்து ஏதாவது உதவி செஞ்சு விடுவோம்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ அதுக்கு நாங்கள் தானே வந்து நாங்கள் டிஃப்ரெண்ட் கேட்டப்பில் போயிட்டு வந்து சும்மா அவங்களோட பேசி பார்க்க போகிறோம். ஓகே, முன்கூட்டியே வந்து நாங்கள் இந்த காணொலியை வந்து யாரோட மனசையும் புண்படுத்துவதற்கானது அல்ல அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து வீடியோ தொடர்றோம். நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்கள இருந்தால் முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீட்டுக்காரர்கள் பயத்தங்கத்தோட உங்க பேரு என்ன பேர் சொன்னவங்க? எனக்கு காது விளக்கல். எனக்கு காது கேட்கல. உங்களோட பேர் என்ன? உங்களோட பேர் பவானி. பவானி. உங்களோட ஹஸ்பண்ட் பேர்? அப்பான பேர் ஞானரட்னம் பவானி. உங்களோட ஹஸ்பண்ட் எங்க போன? அப்பா அங்க போனோமா? எங்க போய் சட்டை விரிச்சு போட்டு போயிருப்பாரு. மறாது அப்பா அம்மா எனக்கு உழைச்சி தாரு இல்ல, எனக்கு உதவி செஞ்ச விடவு நானும் எனக்கு உழைச்சி தாரு இல்ல. பிள்ளைங்க நான் இத்தனை வருஷம் கல்யாணம் கட்டு அவ வேற மாத்துறான் கல்யாணம் கட்டுன்னு. அதான் இப்ப கம்ப்ளைண்ட் பண்ணியாங்க போலீஸுக்கு. சொல்லிச்சு போனேன். அவர் கொண்டு போகத்தான் நாங்க வந்து அவரை கொண்டு போகத்தான். அவர் எப்ப குடிப்பார், எப்பெல்லாம் குடிச்சிட்டு வாரு. அவன் வருவாரு, அவன் போயிடுவாரு. எப்ப வாரல அவன் வளவுக்க வருவான். அவன் வத்து போட்டு போயிடுவான். அவர் புள்ள பாப்பாரு. அப்பா அப்ப வேலைக்கு பொழிச்சு விட்டான். நாங்கள் சின்ன பிள்ளைல 2.5 வயது பிள்ளைக்கு அப்போ நாங்கள் பொழிச்சு போனோம். அவன் நப்ப மாட்டேன், நான் சேருவேன், நான் பிள்ளை வேணும், நான் சேருவேன் சேருப்பேன். நான் சொன்னேன் வேணாட்டு இப்போ குடிக்க குடிக்குது வாழையில. எப்போ கல்யாணம் கட்டினேன்? 8 வருஷம். 8 வருஷம். எத்தனை பிள்ளைகள்? மட்டும்தான். எத்தனை வயசு? 8 வயசு. 8 வயசு. பகல்ல குடிப்பாரா நைட்ல குடிப்பாரா? அவர் குடிச்சது வர பகல்லையா நைட்லயா? அவன் வந்து மாப்பாரு அவர் போயிடுவாரு. அவன் காரு நடக்கல மாதிரிக்காரு. வேலை இப்போ நான் உழைக்க மாட்டான். அவன் உழைக்க மாட்டான். அவன் சாரையை விடுப்பாரு. உழைச்சி குடிச்சு ஆறு அக்கல் வாயால் வாங்கி விடுப்பாரு.
உழைச்சி கொடுப்பாரு. இல்ல, அவர் குடிக்கிற பகல்ல குடிச்சிட்டு வரா நைட்ல குடிச்சிட்டு வரா? எங்கே போனா அவ வேலைக்கு போனா அவ சாரையை விடுப்பா. 24 மணி நேரம் குடிச்சிட்டு வரா? விடுச்சு வாரா எல்லாம் 24 மணி நேரம். 24 மணி நேரம். சரி. விடுச்சு வாரு சாரு. ஆமா, நீங்க வந்து லவ் பண்ணி கல்யாணம் முடிச்சோ இல்ல உங்களுக்கு கேட்டாரு? அவையா மாப்பிள்ளைக்கார வேற ஆக்களுக்கு ஏமாத்தினவைய கல்யாணம் கட்டு தந்தா தெரியாம கல்யாணம் கட்டு தந்த எனக்கு காது கேட்கல எனக்கு கதைக்கு தெரியும். சரி, இப்போ வந்து போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிக்காங்க, நாங்க கொண்டு போகிறோம். சரி, நீங்களும் வரணும் ஒருக்கா போகிறதுக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் அவங்கள பதிஞ்சுது ஆள் ஒருக்கா பிடிச்சி ரிமாண்ட் பண்ண போகிறோம் நாங்கள் 6 மாதம் ஜெயில். சரியா? உங்களுக்கு தேவையில்லைண்ணே அவரு? தேவையில்ல தானே? தேவையில்ல. அப்ப வேணா நான் சொன்னேன் பொழிச்சு வேணா வேணாட்டு சொன்னேன். இப்ப அவ பொழிச்சுன்றா இப்ப விலைக்கு அவ சேர இயலாதான் விலைக்கு அவ வருமா அவரு இல்லை பரவாயில்ல, நாங்கள் கொண்டு வைக்க போகிறோம் இப்போ. சரி, அவரை கொண்டு வச்சு நாங்க அங்க வேலை கொடுப்போம் சிறைச்சாலையில. அங்க அவர் வேலையில சம்பளத்தை உங்களுக்கு தருவோம். சரி. அப்ப பிரச்சனை இல்லை தானே? பிரச்சனை சண்டை பிடிக்க மாட்டேன். இப்போ முதான் எனக்கு சட்டை பிடிக்கிற அடிக்கிறேன். சின்ன பிள்ளையில எனக்கு அம்மாவும் இல்லை அப்பாவும் இல்லை. நான் மட்டும்தான். நான் சின்ன பிள்ளைய வளர்த்தேன். அம்மா சாக 8 வயது சாக எடுத்து பெரியம்மா மாறியவே பொம்பளை பிள்ளை ஊழ வேலுக்கு கட்சியம். அவருக்கு ஒட்டும் இல்லை, அவருக்கு வீடு ஒட்டும் இல்லை, எனக்கு வீடு ஒட்டும் இல்லை. சரி, இப்போ அவர் வந்து உழைச்சி தரலான்னா என்ன செய்யற நீங்கள் இப்போ வேலை? உழைச்சது இல்லை, பிள்ளைக்கு பார்ப்பாரு ஒவ்வொரு மரியாதை வாயில் ஊழ்ப்பாரு. அப்பன் உழைச்சி ஊற்ற அவ பிச்சை காய்ச்சி சாரையை விடிச்சிடுவா. உழைச்சி ஊக்குற பிள்ளை அவ பிச்சை காய்ச்சி சாரையை விடிச்சிடுவா. பிள்ளை கொடுத்து மிச்ச காய்ச்சி குடிச்சிருவாரு. எனக்கு தர காய்ச்சி தர மாட்டாரு. அப்ப நீங்க வீட்டு செலவுக்கு என்ன செய்யற? 20 காய்ச்சி பிச்சை சப்பளம் கியூஆர் காசு பிச்சை சப்பளம் காய்ச்சி 20 காய்ச்சி எடுக்கிறேன். அந்த செலவு தான் பிள்ளைய பழிப்பிக்க காசு இல்லை, முக்கியமா காசு இல்லை, எல்லாம் செலவு. இப்ப மாசம் அவர் எவ்வளவு கட்ட சொல்ல உங்களுக்கு? அவர் அப்ப இருக்கா இல்ல, அவர் உங்களுக்கு எவ்வளவு தர சொல்ல கோச்சில? கோச்சுக்க அவர் சொல்லுவாரு 6,000 ரூபா காசு கொடுப்பாரு. அடுத்தது வேலை செஞ்சா நான் கொடுப்பாரு, வேலை செய்ய மாட்டேன். அவ காரு நடக்க மாட்டான், காரு நடக்க மாட்டேன், நடக்க மாட்டான், வேலைய மாட்டான். சரி, அப்ப நீங்க வந்து அவர் குடிச்சிட்டு வந்தா நீங்க அடிக்கிற அவருக்கு கழிப்பட உண்மையாதானோ? அது நீங்க நானு வேருக்கு அடிக்கிறேன். விடுக்க போல அடி சொன்ன வா இல்லாடி விடுக்க போல உழைச்சி தரணும் சொன்னேன். நீங்க அடிக்கிறே அடிக்கிறேன் இல்ல, நீங்க அடிக்கிறேன்னு கம்ப்ளைண்ட் வந்து எனக்கு அடிக்கிறவன் உங்களுக்கு நீங்களும் அடிக்கிற மாதிரி நானும் வாய் காட்டுறேன் ஏச்சுறேன். இல்ல 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 நான் அடிக்கிறேன்ல. அப்போ போய் முடியாது. அப்ப அவர் அடிக்கிறவர் உங்களுக்கு? எனக்கு அவர் அடிக்கிறேன். என்ன தாளல அடிக்கிறவர்? எனக்கு நான் அடிப்பேன், எனக்கு அடி பாப்பேன். இப்போ உங்களுக்கு போய் சம்மதம் இப்ப 6 மாதம் ஜெயில வைப்போம் அவரு. 6 மாதம் சரி அவர் போயிருவாரு. அவ கதிராம போயிருத்தாரு. அவ கதிராம அப்படியே போயிருவாரு. கதிராமம் இல்ல வெளிநாடு போனா நாங்க கொண்டு வைப்பேன் ஜெயில, அது பிரச்சனை இல்லை. உங்களுக்கு தேவையில்லானே, உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை தானே அவரு. சரி, அப்ப நம்ம என்ன நோட் பண்ண என்ன நெதிக்கு இருக்கா வீட்டு இருக்கா பாப்பா? என்ன தாளல அடிக்கிறவர்? என்ன தாளல அடிக்கிறவர் உங்களுக்கு? எனக்கு இப்போ அடிக்கிறேன் சின்ன பிள்ளைல வளர்த்துல இருக்க அடிக்கிறேன். இப்போ உழைச்சி பிடிக்கிறேன். அவன் உழைச்சி தாரன் 10 ரூபாய் உழைச்சி தாரன். இப்போ எடுத்து ஒரு பிள்ளைய பார்ப்பான். அவன் காசு போடுவா. அவன் 6 அவன் பிள்ளைய கேட்டான். முதல்ல 8 வயது பிள்ளை தூக்கிட்டு போய்த்தாரு பிள்ளையே. எங்க போய்த்தாரு? அப்பா 2 வயதுல பிள்ளை. அப்ப தூக்கிட்டு போனேன் கல்வாடு. நான் தேடி போனேன். நான் பிள்ளைய பிடிச்சிட்டோம். பிடிச்சி ஒரு ஆளு அந்த கடை விற்கிறாங்க, சாப்பாடு கடை கையில பிடிச்சிருக்கேன், கடுத்துக்கலாம் பிடிச்சிருக்காரு. பிடிக்க அவனுக்கு அடிக்க பிள்ளைய தூக்கிட்டு போட்டு அடிக்க. அவங்க 3ஆம் ஆண்டு போறதா? கிளாஸுக்கு போற நீங்களா? எனக்கு ஆறு வளர்க்கல பிள்ளை. எங்கெங்கெல்லாம் கிளாஸுக்கு போற? பக்கத்துலயா? என்ன கிளாஸுக்கு? தமிழுக்கு போற நீங்களோ? அப்பா என்னென்ன தலை அடிக்கிற ஒரு அம்மாவுக்கு சொல்லுங்க. அப்பா வேணுமோ உங்களுக்கு? அப்பா வேணுமோ? அப்பா தேவை இல்லையா? அப்பா கொண்டு கொடுக்க போலீஸ்ல வைப்போமோ, ஜெயில கொண்டு வைப்போமோ? உங்களுக்கு அடிக்கிற ஒரு அப்பா? இப்போ நீங்க கேள்விப்பட்ட நீங்களே இப்போ வந்து இங்க பிள்ளைகளுக்கு அடிச்சா பிரச்சனை கூட கூட. அப்போ பிரச்சனை தான் பிள்ளைகள் இப்போ 6 மாதம் ஜெயில வைக்கிறான், பரவாயில்லையா? நீதிபதி இளஞ்சல் என்ன சொல்லியிருக்காரு? பள்ளிக்கூட பிள்ளைகளுக்கு அடிக்க போனா ஜெயிலன்னு சொல்லியிருக்காரு. எத்தனை நாள் நான் நியூஸ் படிச்ச நான் மறந்தேன். என்னென்ன தாள் அடிக்கிறேன்னு சொல்லுங்க, எழுதணும். என்ன தான் அடிக்கிறேன்? இப்ப நான் அடிக்கிறேன். சும்மா கோபத்தை அனுப்பி வருவான். சரி, ஒரு வீட்டை பார்ப்போம். வீட்டுக்கு இந்த வீட்டுக்குலாம் இருக்குது. என்னோட இதான வீடு இல்ல ஒடியம்மா மாப்பிள்ள இதுக்குள்ள இருக்கிறீங்க. லைட்ஸும் இல்ல,
வலுப்பு கரண்ட் இல்லையோ கரண்ட் இருக்கு அப்ப லைட் போடல வலுப்பு அடிபடுது 2 வலுப்பு காசு இல்லாம வலுப்பு போடல காய்ச்சல் என்ன போடல ஒன்றுமே இல்லை ஒரு கிச்சன் மாதிரி இருக்கு நிறுவனத்தால் ஒன்றும் தரலையே வீடுகள் ஒன்றுமே இல்லை ஐயோ இதுக்குள்ள அவர் வந்தாலும் இதுக்குள்ள நடக்குற கோவத்தில் அடிச்சு கிடைச்சு உடைக்கிறல்ல மழை வச்சா வெள்ளம் வீட்டுக்கு எல்லாத்த கல்லு எல்லாம் அமைச்சுக்க மழை வச்சா வெள்ளம் மாறு அதுக்கு தானே இந்த கல் வச்சு கல்லு எல்லாம் அமைச்சுக்க அவ்வளவு தண்ணி வெள்ளம் அவ்வளவு தண்ணி வெள்ளம் ஒருத்தர் உதவி செய்யலையே உங்களுக்கு உதவி செய்யல எனக்கு ஆறு இருக்கு அண்ணா இல்ல எனக்கு தம்பி இல்ல யாரை உதவி செஞ்சு கேள்விப்பட்டோம் ஆறு கேட்கும் உதவி செய்யும் நீங்க உதவி செய்யும் நாங்க உதவி செய்யறோம் ஆறு நாங்க உதவி செய்யறோம் கணவரை கொண்டு தான் வந்திருக்கு உதவி செய்ய வரல நாங்க அவரை கொண்டு அடைக்க போறோம் ஆரம்பம் சரியான பிரச்சனை இல்லை உங்க புள்ள புள்ள என்ன சரி புள்ள என்ன உள்ள அடைப்பண்ணே அப்பா அப்பாவை கொண்டு அடைக்கிறாங்க அப்ப என்கிட்ட புருஷன் இத்தனை வருஷம் கல்யாணம் கட்டு இவனுக்கு உழைச்சி தாரல்ல வீடு கட்டு தாரல்ல ஆறு உழைச்சு கண்ணு அம்மா அம்மா அப்பா இல்ல 8 வருஷம் வீடு என் கட்டல உழைச்சி தாரல்ல கட்டலு வயது பார்த்தாரு தெரியாம மாத்திர கல்யாணம் கட்டுனவிய ஏமாத்தி உங்களை கல்யாணம் கட்டி வச்சோம் மாத்திர கல்யாணம் கட்டவன் அவன் கல்யாணம் கட்டவன் போச்சு அது அவர் வேற கல்யாணம் கட்டிக்காரோ அவர் வேற கல்யாணம் கட்டவன் இப்ப உங்களை சண்டை அடிச்சு அங்கே இருக்கிறது அவன் கல்யாணம் கட்டவன் சண்டை பிடிச்சி அவன்கிட்ட போச்சு அது போக மாட்டான் அவன் அடிச்சு வரைச்சிருவான் புரிஞ்சு வாரு இந்த வாரா அடிச்சு வரைச்சிருவாங்க நீங்க அடிக்கிறல்லையோ கேட்கல அவன் தெரியாம அவன் கல்யாணம் கட்டு அவன் கல்யாணம் கட்டவன் பிள்ளைகள் இருக்கு ஆறு உங்களுக்கு மாத்தி முடிச்சு வச்சா அவ சொத்தக்காரன் சந்திப்பு மாக்கல போயிருக்கா அவன் சொத்த அவைய அடைப்ப கொண்டு அவன் கடக்கல அவ சொத்தக்காரருக்கு பார்த்து நம்மளுக்கு அவையான உங்களை ஏமாதி கல்யாணம் முடிச்சு வச்சு அப்ப அவையில தான் போயிட்டு அடைக்கும் பேரை சொல்லு செல்வதி அக்கா செல்வதி அக்கா அந்த ஜீப்புக்கு ஒரு அடிச்சிரு செல்வதி அக்கா அவைய கல்யாணம் கட்டு அவைய மாப்பிள்ளை கட்டு பத்தவைய கல்யாணம் கட்ட சொல்லிக்காங்க அப்ப இவ எனக்கு மருந்து போட்டு தந்துருக்காங்க தெரியாம தெரியாம அவைய மருந்து போட்டு தந்துருக்காங்க தெரியாம கல்யாணம் கட்டுத்தேன் நானு விருப்பி போயிருக்கேன் அப்ப தெரியாம கல்யாணம் மருந்து தான் நான் அவனோட போயிருக்கேன் அந்த பொருள் சேர்த்துருக்கேன் அவன் கல்யாணம் கட்டு அவன் விருப்பி போயிருத்தேன் தெரியாம அவன் ஓமாரிக்கு விட்டுட்டு சூனியம் வச்சவங்க சூனியம் வச்சா மருந்து போட்டு தந்தவங்க மருந்து போட்டு தந்தேன் அப்ப புலானே பாடு அவன் மருந்து போட்டு தந்து கல்யாணம் முடிச்சு அவ அப்படி இருத்தேன் வாடுறான் என்ன இது அடிச்சு அடிச்சு வாடுறான் பிள்ளைய மருந்து அளவு தந்துருக்காரு அப்ப நானும் பிள்ளை இருக்கேன் அளவு தந்துருக்கேன் இருத்த பிள்ளைய வச்சு வளர்க்குறோம் என்ன இது ரவி யாரு இருக்கு அம்மா அம்மல அப்பா அம்மல நான் மாட்டேன் அம்மா பிள்ளை பிள்ளை அம்மாவுக்கு என்ன நடந்த அம்மாவுக்கு அஜிமாவத்து இறந்துட்டாங்க வயது இறந்துட்டாங்க உங்களுக்கு 8 வயசு இருக்கும்போது அவங்க இறந்துட்டாங்க பிள்ளைக்கு என்ன மாதிரி வயது இருக்கும் வயது இருக்கும் நான் இருக்கேன் சின்ன வயது அம்மா 8 வயது ஆரோட இருந்த நீங்க எவ்வளவு ஆரோட இருந்த நீங்க எவ்வளவு உங்களை பெரியம்மா எடுத்து வளர்த்தேன் உங்களை என்ன வளர்த்த அவங்க ஊழ பிள்ளைகள் அவங்க ஹச்சியம் அவங்க 6 பொம்பளை பிள்ளைகள் அவங்க ஹச்சியம் சரி நீங்க என்னென்ன வேலைகளுக்கு போறீங்க நீங்க நான் வேலைக்கு போகல தொழில் இல்லை சும்மா இருக்கேன் அப்ப எப்படி சாப்பிடுறது இதுவாரு காசு பிச்சை சாப்பாடு காசு நீங்க நக்க வீட்டுக்கு சாப்பிடுவோம் பயிர் செஞ்சுக்கல பயத்தக்காக நாட்டு இருக்கேன் அது அது சமைச்சு காசு இப்ப விட்டுத்தம் பயத்த ஏன் விட்ட நீங்க ஆடு விட்டுத்தம் வீடும் இல்லை இவ்வளவு கச்சம் வீடு இல்லை இவ்வளவு கச்சம் சுனாமி யாரு வீடு தரல உனக்கு ஒட்டு தரல சுனாமி யாரு வீடு தரல இது சுனாமி யாரு காசு எனக்கு தரல ஒட்டும் தரல நீங்க கேட்கல அரசாங்கத்திட்ட வீடு தரல எனக்கு ஒட்டு தரல நான் விதானி அனுப்பிச்சு எனக்கு வீடு தரும் எனக்கு தாராங்கல்ல என்ன சொன்னவர் விதானி அது சொன்னாரா அவைய நமக்கு காது போட்டு கட்டணும் அவைய 60 காது தருவாங்களா நமக்கு காது போட்டுக்கணும் எனக்கு வருமானம் இல்லை எனக்கு காது இல்லை செலவு இல்லை அப்போ கட்டல என்ன இது அதான் சொல்றாங்க இப்போ 6 லட்சம் ரூபா காசு ரூபாய் நடத்தேன் இப்போ எனக்கு 6 வருமானம் எனக்கு சொல்லுவாங்க தொழில் இல்லாமல் இருக்காரு அவர் குழைச்சி குடிக்கா எப்படி குழைச்சி 6 தாரு அவர் உழைக்கிறதெல்லாம் அப்படியே குடிக்காரு ஒன்று தான் அவன் இது போட்டு சாமல் அம்மாக்கி விட்டு போட்டு போவான் அப்படி சாமெல்லாம் போட்டு போவான் அந்த பிள்ளைக்கு வாங்கி கொடுப்பான் என்னோட சட்டை கொடுப்பா அப்பா வந்து வாரம் உங்களுக்கு வந்து வாங்கி தருவாரு அப்பா வந்து வாங்கி தருவாரு நீங்கள் ஏசுற இல்லையா அப்பாவுக்கு நீ சண்டை அடிக்கிறே இல்லையா அப்பா விருப்பம் இல்லையா ஏன் விருப்பம் இல்லை யாருக்கு அடிக்கிறேன் உங்களுக்கு அடிக்கிறதோ
ஏன் அடிக்கிறது உனக்கு உனக்கு பிள்ளைகளுக்கு உனக்கு உனக்கு ஏன் அடிக்கிறது கோவம் வந்து அடிக்கிறது தடுப்பா வெறியில வெறியில உங்களுக்கு அடிக்கிறோம் குடிச்சிட்டு உங்களுக்கு அடிக்கிறவரோ சும்மா சும்மா குடிச்சிட்டு பிள்ளைகளுக்கு அடிக்கிறவரோ தடுக்கிறேன் ஏன் பிரச்சனை அப்பாவுக்கு என்ன நடந்தது உங்களோட அப்பாவுக்கு அப்பாவுக்கு தொண்ணூறு அம்மாட்டு பொறுத்தேன் நான் சின்ன பிள்ளை துண்டு செத்தேன் 6 பேர் செத்தேன் அப்பா துண்டு அம்மாட்டு போட்டு 3 பேர் துண்டு செத்தேன் நம்மளோட மோக்கடி சேத்தாது மோக்கடி துண்டு செத்தேன் எங்களப்பா உங்களப்பா நல்லா இருப்பாரு உங்களப்பா நல்லா இருப்பாரு நல்லா காது வரும் அப்பா வேலைக்கு போவாரு நல்லா உழைப்பா எனக்கு தெரியும் நான் மட்டும் தான் பொம்பளை நான் மட்டும் தான் பொம்பளை உங்களோட அப்பா அம்மா இருந்தது பிறகு உங்களோட பெரியம்மா உங்களை வளர்த்து அம்மா அப்பா இருந்திருப்பாங்க எனக்கு தெரியாது உங்களோட அப்பா பிறந்த பிள்ளை தெரியும் அம்மாவுக்கு தான் தெரியும் மட்டுவாது சாக பிள்ளைக்கு அம்மாவுக்கு வெட்டுவாது மாதிரி நான் இருத்தேன் அம்மா சாக ஏன் உங்களோட கதை வந்து வித்தியாசமா இருக்கு உங்களோட கதை வந்து தட்டுப்படுற மாதிரி கதைக்கு தெரியாம எனக்கு சின்ன பிள்ளைல துப்புரமா கதைக்க மாட்டேன் கதைக்க தெரியாது ஊமே எங்க அம்மாவோட அண்ணன் அம்மாவோட அண்ணன் ஊமே அவ கதைக்க தெரியா அப்ப எங்களை அப்பா தொண்ணா மட்டும் பொறுத்த நான் சின்ன பிள்ளை செத்த அப்ப ஊமையான மாமா என்ன தூக்கி திரிவாரு ஊமையான மாமா என்ன தூக்குவாரு திடீர்னு ஊமா பாஜு கதைக்கிறவர் நாக்க கொஞ்சம் நட்டுங்க ஊமையான பாஜு கதைப்பாரு கதைக்க பாஜு என்ன பழகுது நான் அமுதாண்டு துப்புரவா கதைக்கல நான் கல்யாணி பிள்ளையாரு போய் அம்மா சாமி உப்புறாமா கல்லூர் பிள்ளையார் பிள்ளைக்கு கடைக்க வைக்கணும் மட்டும் சொன்னேன்னா நான் சாக போடுவேன் பிள்ளைய கடைக்க வை சொல்லிக்காவும் அம்மாவுக்கு ஏழாமத்துக்கு சோச்சு வச்சிருக்காவும் இப்போ அப்பாவுக்கு காவலான்னு அதிகமா வத்து பட்டைகளை பார்த்து விட்டு செத்துட்டாவும் அப்போ நான் கடைச்சிட்டேன் கொஞ்சம் கடைக்குதேன் கடைக்கல எனக்கு காது பிரச்சனை தலை நாங்கள் பட்டைகளை போய் பார்த்தேன் எல்லாம் வச்சு பார்த்தேன் துப்புரமாக காலாம் தலையில் கட்டுமா இவத்து நினைப்பு பிடிக்கணும் அதுக்கு காது வர காலாமா எனக்கு கேட்கா காது கேட்கல இப்போ நான் கதைக்கிற விளங்குதோ எந்த அளவுக்கு விளங்குது எனக்கு காது கேட்கும் கொச்சம் கேட்கும் கதைக்கலாம் மிஷின் வச்சா சரி வரலையா சரி சத்தம் ஊடுதான் தலை சுற்றுற மாதிரி வரும் சரி இப்போ இன்றைக்கு வந்து 6 ஆக்கள் வாரண்டு உங்களை பார்க்கறதுக்கு எங்களை ஒரு பேரும் இல்லை எங்களை ஞாபகம் ஒரு பேர் பார்க்க வேறு இன்றைக்கு யாராவது வருவாங்கன்னு யாரும் சொன்னோம் உங்களுக்கு உங்களை யாரும் பார்க்க வாரன்னு சொல்லி யாரும் வந்து சொன்னவங்களா அவங்கள வீட்டு திட்டம் என்ன சொல்லி வீடு பார்க்க வர்றதுக்கா அவைய வீடு பார்க்க வந்தவைய அவை வீடு இல்லாட்டாங்க இப்ப இன்றைக்கு யாராவது வாரன்னு சொல்லி உங்கள்ட்ட சொன்னவங்களோ யாராவது ஒருத்தன் சொல்லலையா அவைய வரப்போறாங்க அதான் பார்க்க வந்திக்கிறாங்க உங்களை என்ன மாதிரி விசாரிக்க வந்தியும் இப்போ உங்களுக்கு அங்க பெரிய வீடு இருக்கா வீடா பெரிய மாட வீடு அவைகளுக்கு வீடு இல்ல வேற இடத்துல எங்க ஒரு வீடு இருக்கா உங்களுக்கு உண்மையாதான் இல்லையா கட்டி வாடகை கொடுத்துருக்கீங்களா என்னம்மா வீடு பெரிய வீடு நீங்க கட்டி வாடகைக்கு கொடுத்துருக்கீங்களா கல்லு வாழைக்கா வீடு பெரிய வீடு ஒன்று கட்டி வாடகை கொடுத்துருக்கீங்களா நீங்க கல்லு வாழைக்கு தெரியாது எனக்கு வீடு இல்லாம இவ்வளவுதான் பயிர் செய்திருக்கீங்களோ நல்லா எல்லாமே பயிர் செஞ்சு ஆனா என்னதுன்னா இங்க வந்து நிலம் தண்ணி பிரச்சனை இல்லை இங்க தண்ணி வந்து கீழே இருந்து கடற்கரை ஏரியான்றதால ஊத்து கீழே நல்ல தண்ணி இருக்குது ஆனா ஒழுங்கான வீடு இல்ல டாய்லெட் எல்லாம் அங்க இருக்கும் எங்க போற நீங்க டாய்லெட் இல்லையா அவங்ககிட்ட வீடு நான் காக்கண்ட போறேன் கக்குச்சி போய் வர அக்களுக்கு ஏத்துறாங்க மழை டைம்ல எவ்வளவு தண்ணி நிக்கும் இங்கே தண்ணி வயல் கலட்டுது மோட்டார் போட்டா தண்ணி வாய்ப்பு இருக்கு வயல் போட்டோணும் மழை காலத்துல மழை டைம்ல தண்ணி எவ்வளவுக்கு நிக்கும் இதுக்குள்ள இஞ்சி அப்ப எப்படி உள்ள தூங்குற நீங்க என்ன இருக்கு தண்ணி வளம் வரும் வீட்டுக்கு போ அது எவ்வளவு அப்படி ஆடும் ஈரம் வீட்டுக்கு தண்ணி அதுக்குள்ள நிக்கிறோம் உள்ள அதுக்குள்ள நாங்க சும்மா ஆனா எங்களை அவங்க நேரத்துல இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க உங்கள்ட்ட வாரண்டி சொல்லி பிள்ளைக்கு வருத்தம் என்ன வருத்தம் வந்த கட்டு வந்த பிள்ளைக்கு கட்டோ தலையில கட்டு வந்தவன் நடிக்க ஒப்பரிச்ச பட்டனு தலை என்ன விட்டு பார்க்காம இருக்கு அல்வாடு ஒப்பரிச்ச பட்டங்களை என்ன என்ன இது ஜோகம்மா பிரச்சனையா அத கட்டு வந்த பிள்ளைக்கு தலையில வந்தவன் ஆனா ஒப்பரிச்ச பட்டு பிள்ளைக்கு பட்டங்களை போட்டு உங்களுக்கு பேங்க்ல அக்கௌண்ட் இருக்கு உங்களுக்கு பேங்க்ல அக்கௌண்ட் இருக்கு உங்களுக்கு
பேங்க் அக்கவுண்ட் இருக்கோ? வேகா பேங்க் 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 அக்கவுண்ட் இருக்கு. அக்கவுண்ட் இருக்கோ? இருக்கு. எந்த பேங்க்? எந்த இல்ல இல்ல புத்தகம் இருக்கு. உங்களுக்கு எனக்கு இருக்கு. எந்த பேங்க்? மங்கள் பேங்க். பக்கலங்களே இருக்கோ? உங்கள்ட்ட பிள்ளைகிட்ட கொஞ்சம் பேசுறோம் நாங்க படிப்பு சம்பந்தமா. அனுப்பு. ஆளை படிப்பிக்க வைக்கணும் நல்லா. அதான் இப்ப கொஞ்சம் கதைக்க போறோம். கொஞ்சம் கதைக்கிறோமா? உங்கள்ட்ட பேர் என்னம்மா? திலக்ஷிகா. எத்தனை வயசு உங்களுக்கு? 8. 8 வயசு. ஸ்கூலுக்கு திங்கள்ல இருந்து வெள்ளி வரைக்கும் தொடர்ந்து போறீங்களா? ஓம். எந்த ஸ்கூல்? உங்களோட ஸ்கூல்ட பேர் என்ன? சிவகலை வித்யாலயம். சிவகலை வித்யாலயம். சரி, பிள்ளைக்கு வந்து இப்போ என்ன பிரச்சனை இருக்கு? என்ன அண்ணா உங்களுக்கு செஞ்சு தரணும் உங்களுக்கு வீட்டில் இந்த பிரச்சனைகள் இருக்கு அண்ணான்னு சொல்கிறேன்னா என்ன சொல்லுவீர்? சொல்லுங்க. வீட்டில் என்ன பிரச்சனை? படிப்புக்கு பிரச்சனை இருக்கோ இல்லை அப்பா வந்து சண்டை பிடிக்கிறவரோ என்ன பிரச்சனை இருக்கு உங்களுக்கு? சொல்லுங்க. எப்படா சொல்லுங்க. சொல்லுங்க சொல்லுங்க. ஸ்கூலுக்கு காலையில் போகல டெய்லி சாப்பிட்டுட்டு போறீங்களா? இல்ல. இல்ல. ஏ அம்மாட்ட காசு இல்லை. அதால காலையில் சாப்பிடாம போகிறதா? மதியம் பாரு நேரம் அம்மா சமைச்சு வச்சிருப்பாவா? ஓம். பள்ளிக்கூடத்துக்குள்ள சாப்பாடு தரலையா உங்களுக்கு? தரேன். என்ன சாப்பாடு தருவாங்க? வெள்ளிக்கிழமையில பால் சோறு தருவாங்க. பாச்சோறு. மற்ற நாளில் என்னென்ன தருவாங்க? சோறும் பருப்பு கறியும் தருவாங்க. பருப்பு இருந்தாரு. இப்போ எத்தனை மணிக்கு கிளம்பி வெளிக்கூடுற ஸ்கூலுக்கு போகிறதுக்கு? 6 மணி. 6 மணிக்கு. தூரவாய் ஸ்கூல் பக்கத்து இல்லையா? பக்கத்தில். பக்கத்தில் தான். டியூஷனுக்கு என்னென்ன வேறையா கிளாஸுக்கு போகிற நீங்கள்? இங்கே தமிழ் வகுப்புக்கு அங்கே ஒரு தமிழ் வகுப்பு. பிள்ளைங்க படிக்கிறதுக்கு விருப்பமா? ஓ. வீட்டில் எத்தனை மணி வரைக்கும் படிக்கிற நீங்கள்? 7 மணி இருந்து 9 மணி. 9 மணி வரைக்கும் படிப்பீங்க. அந்த டைமில் அப்பா வந்து உங்களுக்கு ஏதாச்சும் டிஸ்டர்பன்ஸ் பண்ணுறவரா? ஓம். என்ன செய்வார்? நித்ரோலக்குள்ள நான் தினகுவார். தனகுவாரா? நித்திரக்குள்ள படிக்கக்குள்ள ஒன்றும் செய்ய மாட்டாரா? இல்லை. ஸ்கூலுக்குள்ள உங்களுக்கு ஏதாச்சும் தேவைகள் இருந்தாலும் சொல்லுங்க அண்ணா. இப்போ உங்களுக்கு படிப்பு புத்தகங்கள் பேக்கு அப்படி ஏதாச்சும்? புத்தகங்கள் இல்லை. என்ன புத்தகம் இல்லை பிள்ளை? தமிழ் புத்தகம் வகுப்புக்குள்ள கொண்டு வர சொன்னால் கொண்டு வா. சரி, நம்ம இதை கேட்டு பார்ப்போம். நீங்கள் உங்கள்கிட்ட பேக்கு உங்களோட பள்ளி புத்தக பை இருக்குல்ல, புத்தக பை உங்கள்கிட்ட ஷூ எங்காட்டுங்க பார்ப்போம். கொஞ்சம் பார்ப்போம். ஷூ நீட்டாக வச்சுருக்காங்கண்ணே. ஷூ நீட்டாக இருக்குது. பேக்கு புத்தக பேக்கு பேக்கும் நல்லா தான் இருக்கு. இது யார் வேண்டி தந்தா உங்களுக்கு? அப்பா. அப்பா வேண்டி தந்தவரா? எப்போ வேண்டி தந்தவர்? அவர் முதல் வேண்டி தந்தார். முதல் வேண்டி தந்தவரா? எவ்வளோ காலம் இருக்கும் இப்போ? தெரியாது. சரி, இப்போ கிளாஸுக்கு போகிறதுக்கு தமிழ் புத்தகம் போகணும் மேனே. வாங்க கொஞ்சம் அதை வச்சுட்டு வாங்க. வச்சுட்டா. சரி, இப்போ வந்து பிள்ளைக்கு வந்து ஆசைகள் எல்லாம் இருக்குது கொஞ்சம் வாங்க. சின்னல வந்து எல்லாருக்கும் ஆசைகள் இருக்குன்னு தானே. இப்போ எங்களுக்கு எல்லாருக்கும் விருப்பம் இருக்குது தானே. இது வாங்கணும் அது வாங்கணும். அப்படி என்ன விருப்பம் இருக்குது பிள்ளைக்கு? சொல்லுங்க சொல்லுங்க. கதைங்கோ. என்ன வேணும் உங்களுக்கு? என்ன வேணும்? அண்ணாக்கள் என்ன வேண்டி தரணும் உங்களுக்கு படிப்புக்கு? சொல்லுங்க. கதைக்கு வருது, தொண்டைக்கு மேலே வருது இல்லை. கதைங்க. என்ன வேணும்? என்ன வேணும் சொல்லுங்க. கோம்பாஸ் பெட்டி வேணும். கொம்பாஸ் பெட்டி வேணும். தமிழ் காப்பி வேணும். சரி, புத்தகம் வேணும் என்ன. சரி, நம்ம எல்லாம் வாங்குவோம். சரி, இப்போ வந்து பிள்ளைக்காக தான் வந்தாங்க உதவி செய்கிறது. சரியானே? அப்புறம் அவங்கள கொண்டு போகிறோம். அங்கே போய் படிப்போம். வீட்டை வந்து வாரீங்களா படிக்கிறதுக்கு? நீங்கள் எல்லாம் படிப்பீங்க தானே? வாரீங்களா? ஒன்றா அதை படிக்க போகுது. படிக்கல ஏல விட்டு போவோம். போய் படிப்போம். பண்ணாத என்ன இங்கே அப்பாவோட பிரச்சனை. அப்பா வீட்டு வந்து படிக்கலாம். பிள்ளை எல்லாம் இருக்கு, விளையாடலாம். உங்களோட வயசுல பிள்ளை நிறைய பிள்ளைகள் இருக்கு. போமா அம்மா எடுத்து போயிடலாம். அம்மா இருப்போம். எவ்வளோக்கு இருப்போம் அம்மா? சொல்லுங்க, கதைங்க. அம்மா விருப்பம் இல்லைண்ணா இப்போ இல்லையா? விருப்பம் இல்லையா? விருப்பம். அப்போ அம்மாவையும் கூட்டிகிட்டு போயா? அம்மா உங்களையும் கூட்டிகிட்டு போல வருவீங்களோ? சரி, பிள்ளை ரியாக்ஷனை பார்க்குறது ஒரு மாதிரியா இருக்குண்ணே. கவனமா. சரி, ஓகே, ரைட். அதான் நாங்கள் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி வந்து இவங்களை பெரிய நேரத்தில் கதைச்சிருந்தவங்க என்னென்னு சொன்னால் சோட்டா சொல்கிறேன்னு சொல்லி சொன்னால் அவங்க அதான் தெரியாமல் வந்து கல்யாணம் முடிச்சு வச்சுருக்காங்க. அவரை வந்து 8 வருஷத்துக்கு முன்னாடி. அதுக்கப்புறமா வந்து பிள்ளை வந்திருக்காங்க. அவர் நேரத்தில் வெட்டிங் பண்ணியிருந்தார்.
அதுக்கப்புறமா வந்து அவர் வந்து சில டைமில் எங்கேயா இப்போ நிற்கிறே இல்லையா இங்கே எப்படியாவது வெளியில் போயிடுவார் போனால் சில டைமில் குடிச்சிட்டு வந்து சண்டை பிடிக்கிற அப்படி இல்லைனா சில டைமில் சாமானம் வாங்கி கொண்டு கொடுப்பாராம். ஆனால் பெரும்பாலும் ஒன்றும் செய்கிற இல்லையா. அப்போ சரியான கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறாங்கன்னு சொல்லி பக்கத்தில் இருக்கிற எல்லாருமே சொன்னவங்க நீங்கள் அவங்களுக்கு உதவி செஞ்சால் கண்டிப்பாக எங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும்னு சொல்லி இங்கே சுற்றி இருக்கிறவங்க சொன்னவங்க. நாங்கள் இங்கே அக்கம் பக்கம் கூட பார்த்து இல்லை எல்லா பேருமே நல்ல ஒரு நிலையில தான் இருக்கிறாங்க. இவங்களை தாண்டி இவங்களோட வீடு தான் இப்படி ஒரு நிலை நம்ம எல்லாம் இருக்கான உண்மையில் எப்படி ஒரு கொட்டியில் இருக்கிறேன்னு சொல்லின்னு. இப்போ எத்தனை வருஷமா இதுக்குள்ளே இருக்கியே? அதுக்கு முதல்ல எங்க இருந்து கல்யாணம் கட்டு 8 வருஷமா தான் ஊடிட்டு இந்த வீடு அம்மா எனக்கு காய்ச்சி போட்டவே 25,000 ரூபா காய்ச்சி கிடத்தங்க நம்மளை காய்ச்சி அப்போ எனக்கு ஒரு பேரும் இல்லை சகோதரியும் இல்லை எனக்கு உதவியும் இல்லை. அப்போ என்கிட்ட காய்ச்சி கிடத்த 25,000 காய்ச்சி எடுத்து நான் வீடு கட்டு வீடு தரப்புறாங்களா வீடு இடிக்க வருமா அப்போ வீடு கட்டுட்டா. நீங்கள் அப்படி என்று சொல்லி சொன்னால் அரசாங்கத்தால் சார் 6 லட்சத்தையும் வாங்குங்க, பிரச்சனை இல்லை. வாங்கி எவ்வளோக்கு கட்டி முடிக்கணுமோ அவ்வளோக்கு கட்டி முடிச்சு போட்டு காசு தவிர ஸ்டாப் பண்ணுங்க, விளங்கி தானே. ஏன் நீங்கள் அதை தேவையில்லைன்னு சொல்லி சொன்னேன். இப்போ உண்மையில் எங்கே இருக்கிற பிரச்சனை என்னன்னு சொல்லி சொன்னால் இப்போ அரசாங்கத்தால் ஒரு வீடு கொடுக்குறேன்னு சொல்லி போட்டு முதல் அமௌண்ட்டாக வந்து ஒரு 6 லட்சம் அப்படி கொடுப்பாங்க, 6 லட்சம் இல்லை 5 லட்சம் வந்து கொடுப்பாங்க. ஆனால் அதுக்கப்புறமா மிச்ச காசு வந்து நம்ம போட்டு கட்டணும். கட்டி கம்ப்ளீட் பண்ணி காட்டின பிறகு வந்து மிச்ச அமௌண்ட் தருவான்னு சொல்லுவாங்க. ஆனால் அது பெரும்பாலும் எனக்கு கிடைச்சது இல்லைன்ற மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சது. நிறைய பேர் அதால் வந்து கடன் பட்டிருப்பாங்க, சொல்லுவாங்க வீடு வேலை தொடங்கிட்டோம் இதை அதை முடிக்கணுன்றதுக்காக நாங்கள் மிச்சத்தை வாங்கினாங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் அம்மா என்ன செஞ்சுருக்கான்னு சொல்லி சொன்னால் அவங்க கதைக்கிற விளங்கி தெரியல. இப்போ அந்த காசு நாங்கள் தாரேன்னு சொல்லக்குள்ள இல்லை எனக்கு தாரேன்னா முடிச்சா தாங்கோ, என் அரைவாசி கட்டி மிச்சம் கட்டுறதுக்கு எனக்கு இல்லை, சாப்பாட்டுக்கே கஷ்டமாக இருக்குது, நான் அப்படி கட்டுறேன்ற நிலையில் வந்து அதை வேணாமன்ட்டு சொல்லியிருக்கா. நீங்கள் அப்படி வேணாமன்ட்டு சொல்ல வேணும். ஏன் வேணாமன்ட்டு சொல்லி சொன்ன நீங்கள்? காய்ச்சல் நான் அப்போ 6 ஒரு வேணும் இல்லை அப்போ கேட்டு நான் 6 காய்ச்சி தருப்புறாங்க நம்ம வேணாட்டுறேன். இப்போ வீடு இல்லை போகிறேன் எனக்கு தேவையில்லை இருக்க வேணும். சரி இப்போ வந்து விசாரிக்கமே உங்களை வந்து நாங்கள் 6 வாரண்டு தெரியாமல் இப்படி நீங்கள் காய்க்கல வீடியோவில் ஜெகநாத் ஜெகநாத் சொன்னவரா என்ன ஜெகநாத் அப்போ எனக்கு கச்சமாக உதவி செய்யட்டா உதவியெல்லாம் பார்ப்பாங்களாம் எல்லாத்தையும் வாங்கலாம் அப்படி சொல்லிக்காங்க உதவி செஞ்சுக்க சொல்லிக்காங்களாம். நல்லா கதைக்கு மாட்டு சொன்னேன் ஜெகநாத் உதவி செய்யணும் மாட்டு சொன்னாங்க. அப்புறம் வாழ்வு என்ன உதவி உங்களுக்கு வேணும்? எனக்கு உதவி வேணும். நான் 2 வீடு கட்டணும். மழை வச்சா வெள்ளம் வீட்டுக்கு தண்ணி ஏறுறேன் நம்ம படுக்க இருமில்லை அது வீட்டுக்கு தண்ணி காலை தண்ணி வீட்டுக்கு கண்ணியில் வச்சு. ஆனால் உண்மையிலே வந்து நம்ம அந்த அண்ணாவுக்கு ஒரு வீடு ஒன்று கட்டி கொடுத்து தெரியுமா, கிட்டத்தட்ட ஒரு 6 லட்சம் 7 லட்சம் ரூபாய்க்கு அந்த 2 ரூம் முடிச்சு கொடுத்தாலே உங்களை அதில் நிம்மதியாக இருப்பாங்க தானே. அப்படி ஒரு 6 லட்சம் 6 லட்சம் ரூபாங்க அது அப்படி போய் சொல்றாங்க. அப்படி இல்லை நம்ம முதலாவது நம்ம அத்திவாட போடணுமா நம்ம காசுல அத்திவாரம் போடணும்டா. அந்த காசு எங்க இருக்கு போட்டு காட்டினா தான் பாஸ் பண்ணி காசு கொடுப்பாங்க தருவாங்களா இல்லையா? முதலாவது நம்ம காசு போட்டு அத்திவாட போகணுமா? நம்ம எனக்கிட்ட காசு இல்லை எனக்கு வருமானம் இல்லை நாங்கள் வேணாட்டு உதவி எனக்கு தேவையில்லை. உங்களோட 2 ரூமோட கட்டினாலே நிம்மதியாக இருக்கிறதுக்கு உண்மையிலே எப்படி சொல்கிறேன். நாங்கள் அதை வீடு கட்டினது நாங்கள் போட்டு காட்டுறோம். அந்த ஒரு சின்ன கிளிப் ஆட் பண்ணுறோம். அந்த வீட்டை ஒருக்கா பாருங்க நீங்கள். ஓகே இதுதான் வீட்டோட முகப்பு. ஸோ இதே மாதிரி வந்து யாராச்சும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண நாங்கள் அதை வந்து செஞ்சு போகிற 1.5 வருஷம் அப்படி இருக்கும் போது அது அந்த டைம் இப்போ எவ்வளோ அமௌண்ட் போகுதுன்னு சொல்லி தெரியல. மேக்ஸிமம் ட்ரைவ் பண்ணாலும் ஒரு 8 லட்சம் ரூபாய்க்குள்ள முடிச்சிடலாம். என்ன அப்படி கட்டி கொடுத்தா உண்மையிலே நிம்மதியாக இருக்கலாம். எனக்கு பிள்ளைய பார்க்குறது கவலையாக இருக்குது. பெரிய பிள்ளையா 8 வருஷம் படித்து படுப்பார் வீடு இல்லை கச்சம் எனக்கு என்ன செய்யணும். அம்மா அப்பா வித்துட்டா எனக்கு நல்லா வச்சிருப்பாங்க கவலை. அம்மா அப்பா இருந்தால் நல்லா வச்சுருப்பாங்க. என்ன கவலை இருக்குது உங்களுக்கு? என்ன கவலை இருக்குது உங்களோட மனசில்? என்ன கவலை இருக்குது உங்களுக்கு? எனக்கு உதவி விட்டுமில்ல மறுமாறமில்ல கவலை எனக்கு காதிமில்ல அவர் குழந்தை தாரண்ட இந்த பிள்ளை உழுப்பாரு தோட்டு போவா அவள் வந்து பார்த்துருப்பாரு உடிச்சு போட்டு போயிடுவா சட்டம் உழுப்பாரு நான் ஒப்புவேன் மாயாடு கட்டணும் பேசாமல் இருப்பா பிள்ளை ஏச்சும் அம்மா அப்பா வாயை பத்துரு வாயை பத்து பிள்ளை சொல்லணும் அம்மா இருப்பார் விட்டு பேசலாம் அவர் பேசாமல் இருப்பார்.
சட்டை உடுத்து போட்டு போயிடுவார். கண்டிப்பாக பிள்ளைகளை எதிர்காலத்துக்கு வச்சு ஏதாவது செஞ்சு கொடுக்கணும். பிள்ளைய பார்க்கும்போது அந்த பேச்சாச்சு நான் சின்ன பிள்ளையில சின்ன வயசுல பார்க்கும்போது தெரியும் இந்த பிள்ளை எப்படி வருமானு சொல்லி. அப்படி இல்லை, பிள்ளை நிற்கிற ரியாக்ஷன் இதையும் பார்க்கணும், ஏதோ ஒரு கவலை ஏதோ ஒரு இது உண்டு அப்படி இருக்கு. ஆனால் பேச்சாற்றல்லாம் இருக்கா நல்லா வரும், யோசிச்சு கொண்டே இருக்கான். அம்மா எப்படி வீடு கட்டுட்டான், ஆறு கட்டுறேன், 6 பேர் நானும் இருக்காக்கட அம்மா. நான் சொன்னேன் எனக்கு அண்ணன் தான் பிரிமில்லை, எனக்கு ஒரு வேணும் பிரிமில்லை, நம்ம நான் மட்டும் இருக்க பிள்ளை யார் பார்க்குறேன். அப்போ சொல்லுது சின்ன பிள்ளை சொல்லுது, அப்படியே கிடைக்குது வீடு சொல்லுது பிள்ளை. நான் மரத்தாக மாதிரி வீடு நம்ம 6 கூட அப்போ வயற்பு தானே அவர் சாரை குடிக்கிற ஒரு புரியாகிற கொடுக்குறாரு. என்ன எத்தனை வச்ச காலையால் கட்டி வச்சு இருக்கலாமா வாழை இல்லாது சொல்லி கேட்கல வாழை பிள்ளை வந்து தனியாக இருந்து காய்ச்சி கொண்டிருக்குமா அவங்களோட அம்மாட்ட. இந்த நம்ம இப்படியம்மா வீடு கட்டுற இப்படி இருக்க போகிறோம்னு சொல்லி புலம்பி கொண்டிருக்குமா. அதுவும் அந்த வயசில் வந்து புலம்பி கொண்டிருக்கிறதா நான் என்ன செய்யறேன்னு சொல்லி கேட்குறேன். சரி, நீங்களும் வந்து வீடை பற்றிலாம் யோசிக்க கூடா, சரியோ? படிக்கணும், இப்போ வந்து சின்ன வயசு தானே, படிக்கணும். எங்க இருந்தாலும் தமிழ் 96 96 சமயம் எத்தனை பிள்ளை சமயம் தான் 96 தமிழ் 99 1 குறைய 100. சூப்பர் சூப்பரா, வாழ்த்துக்கள். வேற என்ன பாடம் எல்லாம் சொல்லியிருக்காங்க? தமிழும் 99 சமயம் 96 கணிதம் 99 99. வா, உண்மையானே? 86 84 என்ன ஆங்கிலம் இங்கிலீஷ் சொன்னதுனால சூப்பர். பிள்ளையர் எழுதிருக்க கொப்பி இருக்கா? எழுதின கொப்பி ஒன்று எடுத்துவாங்க ஓடியா எடுத்துவாங்க. என்ன பாடம் இது? என்ன பாடம் இது? சொல்வளமா? சொல்லி எழுதுரு. சொல்வளம், ரைட் ரைட், சரி எழுதுறேன். இதுல ஒரு பிள்ளை ஐயர் இது போட்டிருக்கு, அது மட்டும்தான் எழுத்தல் இதுல நல்லா இருக்கு, பிரச்சனை இல்லை. 3ஆம் ஆண்டு இப்போ 3ஆம் ஆண்டு 2ஆம் ஆண்டா? 3ஆம் ஆண்டு கூட பாஸ் தான் பண்ணுறீங்களே. வெரி குட், இது போட்டிருக்கேன். நல்லா படிக்கணுமா? ஓகே, இந்தாங்க படிங்க. ஓகே, வளவெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் காண்பிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, அவங்க அடிவைப்பு மட்டும் தான், அதாவது நிலத்தடி குழாய் கிணறு தான் அடிச்சிருக்காங்க. அது ஆறு அடிச்சு தந்த குழாய் கிணறு, குழாய் அடிச்சிக்கல மோட்டர் அவங்களோட அப்பா அடிச்சது. மோட்டர் அங்கே உள்ளே அடிச்சிருக்கீங்க. எப்போ இருந்து கடுமையா குடிக்க தொடங்கினவர்? கடுமையா வடி விடுப்பாரு, சாரை விடுப்பாரு. எப்போ இருந்து கடுமையா குடிக்க தொடங்குனேன்? சாரம்மா அது அவன் சாரு அவ உழைச்சி வந்தா 5000 ரூபாய் சாரை விடுச்சிருப்பான். அப்போ பிச்சை காசு தர மாட்டான், காசு காணுமா வருமாறு. அப்படி 5000 சாரை விடுச்சிருவாரு. சாரை விடுச்சு போட்டு வந்தா வடியை விடுச்சு போட்டு கூட வருட்டா அவன் வச்ச பெரிய அவருக்கு ஒப்புவான், எனக்கு ஏற்றுவான், வேச்சம் காட்டுவான், எனக்கு ஊத்து சாரை ஒப்புவான். இது வாழை இல்லை அவருக்கு ஒப்பு. கல்யாணம் கட்டின டைம் எப்படி பார்த்து வரும் உங்களை? அது கல்யாணம் பற்றி தெரியாம அவைய மாப்பிள்ளை கட்டு தெரியாம மாத்துறவங்க அவ மருத்துவப்படுத்த தெரியாம அவ கல்யாணம் கட்டுது. சரி சரி, ஓகே. இப்ப ஒரு சின்ன உதவி ஒன்று பண்ணித்தாரோம் நாங்க. உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட் இருக்கு தானே, அந்த பேங்க் அக்கௌண்ட்ல கொண்டு நாங்க தார ஒரு உதவியை கொண்டு போடுங்க. போட்டுட்டு பிள்ளைற படிப்பை கவனிங்க, நீங்க சாப்பாட்டுக்கு எடுத்துக்கொள்ளுங்க. உங்களுக்கு இந்த வீடு விளக்கமா டாய்லெட் விஷயமா நாங்கள் மற்றவங்கள்ட்ட பேசி பார்க்குறோம். சில நேரம் செய்வாங்க, சில நேரம் செய்ய மாட்டாங்க இந்த வீடியோ பார்த்துட்டு. சரிங்களா? ஓகே, என்னென்னு சொன்னால் உண்மையில் நம்ம என்ன பேசினாலும் அதை கொஞ்சம் பிள்ளைங்க கொண்டு பேசுகிற அளவுக்கு இல்லை அம்மா. என்ன சொன்னால் நிறைய பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. கணவரால் வந்து பாதிக்கப்பட்ட மனைவிகள் வந்து இவ்வளோ பேர் இருப்பாங்க, அவங்களுக்கு தெரியும். அவங்களோட வாழ்க்கையை அவங்க நிமிர்த்தி கொள்றதுக்கு அந்த சூழ்நிலை வந்து இடம் கொடுக்க. ஆனால் அந்த பிள்ளைகள் தான், நிறைய பிள்ளைகள் இப்போதைக்கு வந்துட்டு பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அப்பா செய்கிற சில காரியத்தால், சில குடும்பத்தில் அம்மா செய்கிற காரியத்தால் அந்த பாதிக்கப்படுற பிள்ளைகளோட வாழ்க்கை நிலைமைகளை வந்து நம்ம யோசிக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ வந்து அவங்களோட அப்பா அம்மா செய்கிற காரியத்தால் ஏன் தம்பி நம்ம அந்த பிள்ளைகளை பார்க்கணும்னு சொல்லி நம்ம அலட்சியமாக விட இயலாது. ஏன்னு சொன்னால் அந்த பிள்ளை நாளைக்கு படித்து ஒரு நல்ல நிலைக்கு வருங்கன்னு சொன்னால் அவங்களோட அப்பா அம்மாக்கள் செய்த காரியத்தால் இல்லை, அது நீங்களோ நாங்களோ செய்கிற ஒரு உதவியால் அந்த பிள்ளை வந்து நிமிர்ந்து நிற்கும்ன்ற ஒரு பெருமை நம்மளுக்கு கிடைக்கும். ஒரு மன திருப்தி
திருப்தி ஒரு மன சந்தோஷம் வந்து கிடைக்கும். அதுக்காக வேண்டி தான். ஓகே, இப்போ உங்களுக்கு காசு என்ன தெரியும் தான் இதை எண்ணி பாருங்க அவன் எவ்வளோ இருக்குண்டு. ஐம்பது 50,000 இருக்கு. இந்த 50,000 யாரு தந்தண்டா? இந்த பார்த்து கொண்டு இருக்கிற கனடாவில் இருக்கிற ரூவன் அவங்க தான் தந்தவங்க. அவங்களுக்கு நான் சொல்ல போறீங்கன்னு சொன்னா சொல்லுங்க. 50,000 தந்துருக்காரு. சந்தோஷமாயிடுச்சு தான். வீடு எனக்கு ஆட்டு தவி செய்ய எனக்கு அச்சமாக இருக்கு. யாரும் உழைச்சி பிடிக்க அச்சமாக வாழையில அந்த பிள்ளை நானும் இருக்கேன். எனக்கு அம்மா அப்பா ஒரு வேணுமுன்னே நான் மட்டும் தான் இருக்கேன். எனக்கு ஒரு வேணுமில்ல, சகோதரி ஒரு வேணுமில்ல, நானும் பிள்ளைக்கு தான் இருக்கேன். நாங்கள் வேணுமாதிரி சாப்பிட்டு இருக்கேன். பழத்த காலத்தை ஆச்சிட்டு சமைச்சு சாப்பிட்றேன். வேறு விட்டுமுங்க அச்சம். அதாவது இருக்கிற இந்த பயத்தங்காயை தான் அவங்க சமைச்சு சாப்பிட்டு இருக்கிறாங்களா அவங்களே பார்த்து கொண்டு. ஸோ இந்த ஒரு குடும்பத்துக்கு வந்து மேலதிகமான உதவிகள், அதாவது பிள்ளையை வந்து பொறுப்படுத்தி படிப்பிக்க வைக்கப்படுற தம்பினா என்று சொல்லி யாராச்சும் நினைச்சிங்கன்னு சொன்னால் நீங்களும் கூட சரி. அதே மாதிரி அவங்களுக்கு வீடாக இருக்கட்டும் சொன்னால் மனசில் கூடமாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து யாராச்சும் கட்டி கொடுக்க போகிறீங்க அப்படின்னா கூட சரி, எங்களோட டிஸ்பிளே தர வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி அவங்களுக்கான உதவிகள் வந்து பெற்றுக் கொடுக்கலாம். அண்ட் வந்து உதவி செய்திருந்த கனடாவில் இருக்கிற ரூவண்ணாக்கும் வந்து நன்றிகளை சொல்லிக்கொள்கிறோம். நல்லபடியாக வந்து பார்த்துக்கொள்ளுங்க பிள்ளைய. அப்போ வந்து பார்க்குறோம், இந்த காசு கொண்டு பேங்கில் போட்டு வச்சு கணக்கு கொஞ்சம் மாடுங்க, ஒரேடியாக வீட்டில் வச்சு கொள்ளாதீங்க. சரியோ? போயிட்டு வரமா. ஓகே, உண்மையில் வந்து இப்போ நிலைமை வந்து பார்த்துருப்பீங்க எப்படி இருக்கிறாங்க அப்படி சொல்லி. ஸோ அந்த இந்த ஒரு நிலைமையில் வந்து அவங்க இருக்கும்போது அவங்கள உயர்த்தி விடுறது வந்து நம்மளோட ஒரு கடமையாக வந்து இருக்குது. அதை நான் வந்து வீட்டு கிளிப்பை வந்து அட் பண்ணதுக்கான காரணம் வந்து அப்படி ஒரு 2 ரூம் கட்டினாலே அவங்களுக்கு உண்மையிலே போதும், நிம்மதியாக அவங்க இருப்பாங்களே. 2 பேர் தானே, அந்த பிள்ளைக்கு ஆச்சும், அதாவது அவங்க இல்லாட்டி அந்த பிள்ளையை பார்க்குறது ஒரு மாதிரி கவலையாக இருந்தேன் எனக்கு. ஸோ அந்த பிள்ளைக்கு ஆச்சும் யாராச்சும் இவங்க வந்து உதவி செய்ய போகிறீங்கன்னு சொல்லி சொன்னால் டோட்டல் அமௌண்ட்டை வந்து நான் போனதில் முடிச்சது வந்து 6 லட்சம் ரூபாய் கிட்ட முடிஞ்சது. ஸோ இப்போ வந்து சாமான் எல்லாம் விலைகள் கூடி இருக்குது. அது வந்து இது மெயின் சைட், எவ்வளோ முடியும்னு தெரியலை. ஆனால் அப்படி போனாலும் மேக்ஸிமம் ஒரு 9 லட்சம் 10 லட்சம் முடிக்கலாம்னு நினைக்கிறேன் நான் வந்து. ஸோ அப்படி யாராச்சும் இதை செஞ்சீங்கன்னு சொல்லி சொன்னால் அவங்களுக்கு மேலே வந்து ஒரு பெரிய புண்ணியம் கிடைக்கும். அப்படி நீங்கள் செய்ய போகிறீங்கன்னு சொன்னால் டிஸ்பிளே இருக்கிற நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணி இந்த உதவியை நீங்கள் செய்யலாம். அண்ட் வந்து இன்னைக்கு நாங்கள் காண்பிச்சிருந்த இந்த ஒரு காணொலி, அதாவது இவங்களை எடுக்கிறதுக்கான காரணம் உங்களுக்கு தெரியும் பழமையாக இங்கே தேத்தாதி பக்கம் முன்னாடியே வந்து ஒரு உதவி பண்ணியிருந்தோம். ஸோ அந்த அண்ணா தான் இவங்களோட நிலைமையில் வந்து எங்களை எடுத்து சொல்லியிருந்தார். ஸோ அதுக்கமையே தான் இன்றைக்கி நாங்கள் பார்க்க வந்திருந்தோம். ஸோ இந்த ஒரு வீடியோவில் வந்து நீங்கள் மனசங்கடப்படுற மாதிரி ஏதாச்சும் காணொலிகளை காண்பிச்சு நாங்கள் பேசியிருந்தோம், அதுக்கு மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறோம். அண்ட் அது தாண்டி இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படி சொன்னால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறோம். ஓகே, பாய்.